பவர் வீடரில் இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால உங்களால் 30,000 ரூபா வரைக்குமே சேமிக்க முடியுங்க. உங்கள் கையில் வெறும் 9,500 இருந்தால் போதுங்க, இந்த மிஷினை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அது எப்படின்னு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மற்ற பவர் வீடரை காட்டிலும் நம்ம காவேரி பவர் வீடரில் பெட்ரோல் யூசேஜ் ரொம்ப கம்மிங்க. அதுக்கு காரணம் இதுதான். 1லிருந்து 3 ஏக்கரா நிலம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம களை எடுக்கிறதுக்கு டிராக்டரை கூப்பிடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல பவர் வீடரை வாங்குறத பற்றி தான் யோசிப்போம். ஸோ நீங்கள் பவர் வீடரை வச்சு நீங்கள் வட்டைப்பாத்தி எடுத்துக்க முடியும், களை எடுத்துக்க முடியும், ஏன் சேத்தளவு கூட ஓட்டிக்க முடியும். இது எல்லாமே பவர் வீடரை வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இங்கே நிறையா பேர்த்துக்கு ஒரு நல்ல பவர் வீடரை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு நல்ல பவர் வீடரை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்ல பவர் வீடருக்கும் சுமாரான பவர் வீடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பவர் வீடர் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட குவாலிட்டி, அதாவது பில் குவாலிட்டி, அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது அதோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது நீங்கள் களை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சேத்தளவு வரதா இருந்தாலும் சரி, இல்லை வட்டைப்பாத்தி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே எங்கேயுமே லேக் ஆகாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கணும். மூணாவது, மிஷினை ஓட்டும்போது நமக்கு களைப்பு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஏன்னா நாம் தான் வேலை செய்கிறோம், அதை நம்ம ஆல்ரெடி கையில் எடுக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் பவர் வீடரே வாங்குகிறோம். அப்போ நீங்கள் பவர் வீடர் ஓட்டி உங்களுக்கு உடம்பு டயர்டாகுது அப்படின்னா அது ஒரு மோசமான விஷயம். நல்ல பவர் வீடருக்கான அறிகுறியே கிடையாது. சரி, ஓகே, அப்போ நல்ல பவர் வீடரில் இதெல்லாம் செக் பண்ணி வாங்கணுமே. இதை நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பவர் வீடரை வாங்கும்போது அதில் சஸ்பென்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ சஸ்பென்ஷன் இருக்கிறதுக்கும் நீ சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையுமே சஸ்பென்ஷன் தான் முடிவு பண்ணும். ஃபஸ்ட்டு குவாலிட்டியே பார்த்துடலாம். சஸ்பென்ஷன் இல்லாத பவர் வீடரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக பொருள் டேமேஜ் ஆக தாங்க செய்யும். இப்போ நம்ம காவேரியே பார்த்துட்டாலும் நிறைய இடத்துல வெல்டிங் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல வைப்ரேஷன் அதிகப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜாயின்ஸ் எல்லாமே விட ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம காவேரியில் பார்த்துட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸை எல்லாமே அந்த சஸ்பென்ஷனே வாங்கிக்கும். ஸோ நீங்கள் மிஷின் சீக்கிரமாக அந்த ஜாயிண்ட் எல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். ரெண்டாவது அதோட பர்ஃபார்மன்ஸ். சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே புஷ் பண்ணி பவர் வீடரை ஓட்ட முடியுங்க. அதனால இதோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஜின் 7.5 HP அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடும் நல்லாயிருக்கும், கூடவே பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இதில் யூஸ் பண்ணியிருக்க கியர் பாக்ஸ், அந்த கியர் பாக்ஸ் அந்த 7.5 HP தாங்குகிற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லேயும் சூப்பராக இருக்கும். மூணாவது, நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம், நமக்கு எந்த உடம்பு வலியும் வராமல் இருக்கணும். அதுக்கும் இந்த சஸ்பென்ஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இதிலிருந்து வரக்கூடிய எல்லா வைப்ரேஷனையும் சஸ்பென்ஷனே வாங்கிக்கிறதுனால நமக்கோ இல்லை நம்ம ஷோல்டருக்கோ நம்ம கைக்கோ எந்த வலியும் வர விடாது. இப்போ தெரியுதா ஏன் சுமாரான பவர் வீடரை வாங்கக்கூடாது, சூப்பரான காவேரி டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடர் வாங்கணும்னு சொன்னேன்னு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதில் சேஃப்டி கிளச் கொடுத்துருக்கோம். ஸோ சேஃப்டி கிளச் இருக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் களை எடுத்துகிட்ருக்கீங்க, இல்லை சேத்தளவு ஓட்டிகிட்ருக்கீங்க, சப்போஸ் முன்னாடி ஏதோ ஒரு கல் இருக்குது, நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நார்மல் எக்ஸலேட்டர் இருக்கிற மாடல் வாங்கினீங்கன்னா நீங்கள் கல்லில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். அந்த மாதிரி டைமில் இன்ஜின் ஓட்டிகிட்டு இருந்தால் நல்லா வாங்க இருக்கும், எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால தான் சேஃப்டி கிளச் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கிளச்சை பிடிச்சிருக்கும் போது தான் வண்டி ஓடும். இப்போ சப்போஸ் ஏதாவது தடுமாறுறீங்க அப்படின்னா கிளச்சை விட்டாலே போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது இதில் கொடுத்துருக்கிற ஹேண்டில் பார், இது ஃபுல்லி கஸ்டமைஸ்டு. உங்கள் ஹைட் என்னவோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு இதை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதில் மொத்தம் 2 கியர், ஒன்று ஸ்பீடு, இன்னொன்று ஸ்லோ. அடுத்தது ரொம்ப முக்கியம், இதில் ரிவர்ஸ் கீரும் இருக்குது. நியூட்ரலில் வச்சு நீங்கள் ரிவர்ஸ் கிளச் பிடிச்சி நீங்கள் கிளச்சை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரிவர்ஸில் வரும். அடுத்தது நம்ம மிஷினில் யார்கிட்டையுமே இல்லாத லைட்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இந்த லைட்டிங் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, களை எடுத்து பாதி முடிச்சிருப்பீங்க, மீதி எடுக்கலான்னு போகும்போது இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி பல சிறப்பம்சம் உள்ள இந்த காவேரி டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடருக்கு பயங்கரமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், 9,500 கொடுத்து இந்த மிஷின் எடுத்துகிட்டு போகுன்னு சொன்னீங்க, அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற அந்த 50 பேர்த்துக்கு
முன்பணமாக குறைந்த முன்பணத்தில் 9,500 கட்டி நீங்கள் இந்த மிஷின் எடுத்துகிட்டு போயிட முடியும். மிச்சத்தை எல்லாமே நீங்கள் ஈஸி இஎம்ஐலேயே கட்டிக்க முடியும். ஸோ இதை பற்றியும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த மிஷினை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்கள் காட்டுக்கு இது கரெக்டாக இருக்குமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.